ஹலோ எவ்ரிவன். இப்போ எலாஸ்டிசிட்டியில் டிப்ரெஷன் ஆஃப் அ கேண்டிலிவர், அந்த டிப்ரெஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் ஸ்மால் வெயின்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸ்பிரஷன் வந்து டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலிவர்னு என்னென்னா, அந்த ஆல்ரெடி நம்ம பீம்னு என்னென்னு பார்த்துருக்கோம். அதுக்கு அதோட பெண்டிங் மூமெண்ட் ஆஃப் அ பீம்னு நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம், முந்தின வீடியோவில் போட்டிருக்கோம். அதை பார்க்கலாம், பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அதோட கண்டினியூஷன் தான். ஸோ அந்த பீம்ன்றது யூனிஃபார்ம் ராட், அதை வந்து ஒரு எண்டை வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டில் வெயிட் ஆட் பண்ணிங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான் கேண்டிலிவர். ஸோ இப்போ இதில் இந்த லெஃப்ட் சைடு நம்ம என்ன பண்ணுறோம், வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ரைட் ஹேண்டில் வந்து வெயிட் ஆட் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி பெண்ட் ஆகும். ஸோ வெறும் பெண்டிங் மூமெண்ட் ஆஃப் பீமில் வந்து இப்படி ஒரு ஆர்க் மாதிரி நம்ம டயக்ராம் போட்டிருப்போம். இப்போ என்னென்னா, நம்ம ஒரு எண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டில் மட்டும் வெயிட் போடுறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பீம் அப்படியே கீழே இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக இப்படி பெண்ட் ஆகுது. அந்த டயக்ராம் இது போட்டிருக்கோம். ஸோ இந்த டயக்ராமில் வந்து நம்ம எல்லாமே டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதில் அந்த ஆர்க்கில் 2 பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க, P அண்ட் Q. ஸோ இங்கே வர்ற ஆங்கிள் வந்துன்னா டி தீட்டா. நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், நம்ம ஆல்ரெடி அந்த பெண்டிங் மூமெண்ட் ஆஃப் பீம் டெரிவேஷன் கால்குலேட் பண்ணுறப்ப எடுத்துட்டோம்னா அதே மாதிரி தான் இங்கே ஆர் தான், கேப்ஸ் ஆர் இங்கே. நெக்ஸ்ட் என்னென்னா, அந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இங்கே PQ, இங்கே ஓன்னு எடுத்துக்கலாம் இந்த பாயிண்ட்டு, அல்லது இங்கே ஒரு ஓன் எடுத்துக்கிறனால அதை வேணால் மாற்றிக்கலாம் பாருங்கள், சி. ஸோ ஓன்றது என்னென்னா, இந்த வாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஒரு எண்டு, அந்த ஓலிருந்து ஆப்போசிட்டில் இந்த ஏ வரைக்கும் உள்ள ஃபுல் லென்த் ஆஃப் கேண்டிலிவர் இஸ் கன்சிடர்ட் அஸ் எல். ஸோ இங்கே இந்த ட்ரையாங்கிள் சிபிக்யூவில் வந்து பிக்யூன்றது ஆப்போசிட் சைடு, அடுத்து பிசின்றது ஹைபாட்னியூஸ். ஸோ அதில் சைன் தீட்டா நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஆப்போசிட் சைடு பிக்யூ பை இந்த ஆர் வரும். தேர்ஃபோர் பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டி தீட்டா. ஸோ பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டி தீட்டா. அந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் கான்செப்ட் படி பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஆர் டி தீட்டா. ஆக்சுவலாக இதை நம்ம எப்படி அசியூம் பண்ணலாம்னா, டிஎக்ஸ்னு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பிளேஸில். ஆர் டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ். இப்போ தேர்ஃபோர் டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், இதை மட்டும் லெஃப்ட் சைடில் வைங்க, டிஎக்ஸ் பை ஆர். ஸோ இங்கே எப்படி அந்த மொமெண்ட் இங்கே பாசிபிள்னா, நம்ம இந்த ரைட் ஹேண்டில் வெயிட் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அதனால் என்னது, அந்த பீம் வந்து ஏன்ற பாயிண்ட்லேருந்து இந்த பாட்டம் ஏ ப்ரைம்ன்ற பிளேஸுக்கு மூவ் ஆகும். ஏன்னா அந்த லோடு கொடுக்க அதுக்கேற்றப்பில் அந்த இது பெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ ஏ டு ஏ ப்ரைம் இப்படி ஷிஃப்ட் ஆகும். அப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அதே டைமிங்கில் இந்த தனியாக போட்டுக்கோ அந்த இதில். ஸோ இந்த பாட்டமில் பெண்ட் ஆகக்கூடிய அந்த பொசிஷன். அப்போ நார்மலாக என்ன ஆகும்னா, அந்த பீம் வந்து இன்னொரு இங்கே நடக்கிறது இது ஆக்ஷன், ஆக்சுவலாக இன்னொரு பிளேஸில் வந்து இதுக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஃபோர்ஸ் வந்து அதே பீமில் வந்து ரியாக்ஷனாக வெளியே வரும். அந்த ரெண்டும் பேலன்ஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த பீம் வந்து பெண்டிங் பொசிஷனில் இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல ஆக்ஷன் ரொம்ப அதிகமாக போனால் என்ன ஆகும்னா, இந்த இது ஆக்சுவலாக பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்றப்ப நம்ம லோடிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே ஆட் பண்ணணும். ஸோ இதில் நம்ம ஆட் பண்ணுற அந்த வெயிட்டு தான் இங்கே நம்ம கொடுக்குற ஃபோர்ஸு. இந்த பிளேஸில் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரியாக்ஷனாக வரும். இதுதான் 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். இந்த மொத்த டோட்டல் லென்த் ஆஃப் த பீம் இஸ் கன்சிடர்ட் அஸ் எல். அடுத்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா எல் மைனஸ் எக்ஸ். இதுதான் அந்த 2 ஃபோர்ஸுக்கான நடுவில் இருக்கிற அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் இங்கே என்னது, எக்ஸ்டர்னல் பெண்டிங் மூமெண்ட். தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஸோ டபிள்யூ இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ஐ பை ஆர். அதில் இது ஆக்சுவலாக என்னன்னா இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் இந்த சைடு உள்ளது. ஸோ இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் பெண்டிங் மூமெண்ட். ஃப்ரம் திஸ் யூ கேன் ஃபைண்ட் கேப்ஸ் ஆர். இது அப்படியே மாற்றி எழுதுங்க, ஜஸ்ட் இந்த ஆர் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துக்கோங்க. அப்போ ரைட் சைடில் ஒய்ஐ பை டபிள்யூ இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ்னு வரும். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் ஒரு ஃபார்முலா எழுதிக்க முடியாது, டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை ஆர். இதில் இந்த ஆருக்கு பேர் அந்த டேர்மை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ டிஎக்ஸ் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு ஐ டிவைடட் பை டபிள்யூ இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ். நம்ம என்ன பண்ணலாம், அந்த டைரெக்டாக மேலே கொண்டு போய் எழுதிக்கலாம் நியூமரேட்டரில். இதான் அது டி தீட்டாவுக்கான அந்த எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் இந்த பிளேஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிஒய்க்கான எக்ஸ்பிரஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுங்க,
இந்த டிஎஸ் அடுத்து கியூ, அடுத்தது வந்து என்னென்னா எஸ்கியூ ஏ ப்ரைம், ரெண்டுலேயுமே வந்து இருக்கிற ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் டி தீட்டா தான். ஸோ இந்த எஸ்ஏ ப்ரைம் கியூன்ற ட்ரையாங்கிள் எடுங்க. ஸோ எஸ்ஏ அடுத்து கியூ ப்ரைம். ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற ட்ரையாங்கிளில் உள்ள ஆங்கிள் வந்து டி தீட்டா எஸ்ஏ ப்ரைம் கியூ. ஸோ இதில் இந்த கியூ டூ ஏ ப்ரைம் வந்து எல் மைனஸ் எக்ஸ். ஸோ எல் மைனஸ் எக்ஸு. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் சைன் தீட்டா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு எஸ்ஏ ப்ரைம், அடுத்து ஹைபாட்னியூஸ் வந்து எல் மைனஸ் எக்ஸ். ஸோ இது ஆக்சுவலாக என்னென்னா இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த டிப்ரெஷன். ஸோ டிவை இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ், தேர்ஃபோர் ஆப்போசிட் சைடு இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ் இன்ட்டு இந்த ஆங்கிள் வந்துடும், சைன் தீட்டா வரும். ஸோ இதில் ஸோ எல் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இங்கே ஒரு ஆங்கிள் வந்து ஆக்சுவலாக டி தீட்டா. ஸோ டிவை இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டி தீட்டா. ஸோ இந்த டிவையில் இந்த டேர்ம்ஸை ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் என்ன பார்த்துருக்கோம், டி தீட்டா இஸ் ஈக்குவல் ஒரு டேர்ம் பார்த்துருக்கோம், அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். எல் மைனஸ் எக்ஸு இன்ட்டு டி தீட்டா, டி தீட்டாக்கு பதில் அது அப்படியே அந்த டேர்ம் ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், டபிள்யூ இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு ஐ, தட் இஸ் ஃபார் டி தீட்டா into L minus x. So dy is equal to L minus x into d theta. இந்த எப்படி எழுதிட்டு d theta முந்தின ஸ்டெப்பில் இருக்குது, அப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ எல் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ். ஸோ டபிள்யூ பை ஒய்ஐ. இந்த எல் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ் எப்படி வரும்னா எல் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் போடணும். எல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டக்கூடாது, எல் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு போட்டு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஒரு எல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ 2l எக்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். சரியா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ லெஃப்ட் சைடில் டிஒய் இருக்குது, நமக்கு ஆக்சுவலாக டிப்ரெஷன் இந்த ஸ்மால் ஒய்க்கான எக்ஸ்பிரஷன் தான் வேணும். ஸோ ரெண்டு சைடு நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to integrate with limit என்னன்னா 0 to L, because the total length of the beam in this cantilever is considered as L. So starting point L and the maximum length வந்து L வரைக்கும் போகும், 0 to L. இப்போ integral 0 to L dy என்றுனா y ஆகிடும். சாரி, இந்த பக்கம் வந்து லிமிட்ஸ் போடக்கூடாது. ஸோ integral dy இந்த சைடு தான் வந்து லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறோம், ரைட் சைடில் dy becomes y in left side. ரைட் சைடில் w by yi, அது ஆக்சுவலாக கான்ஸ்டன்ட்டு, ஸோ வெளியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் 0 to L, L ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2lx இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதை 1 by 1 இன்டெகிரேட் பண்ணுங்கள். ஸோ w by yiன்றது கான்ஸ்டன்ட் தான், இன்ட்டு எல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ், எல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஃபார்முலா. ஸோ எக்ஸ் கியூப் பை 3, ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஆர் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் மைனஸ் 2l எக்ஸ் என்ன ஆகும்னா எக்ஸ் பவர் 1 டிஎக்ஸ். நம்ம இதில் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு சிம்பிளான இன்டகிரேஷன் ஃபார்முலா தான், எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1, அவ்வளோதான். இதில் எக்ஸ் பவர் 1 இருக்குது. ஸோ 2l இன்ட்டு எக்ஸ் பவர் 1னா அது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மாறும். இப்போ லிமிட்ஸ் வந்து 0 to L, இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ மற்றதெல்லாம் எடுத்து எழுதினீங்கன்னா w இன்ட்டு ஒய் பை w பை ஒய்ஐ, இந்த எல் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு எல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எல் ஸ்கொயர் இன்ட்டு எல் கியூப், எக்ஸுக்கு பதிலாக எல் ரீப்ளேஸ் பண்ணுங்கள், அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எல் கியூப் பை 3 மைனஸ் எல் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அதுவும் எக்ஸுக்கு பதில் எல் போட்டப்போ நாங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ எல் கியூப் இந்த லாஸ்ட் டேர்மு எல் கியூப் மைனஸ் லோயர் லிமிட் போட்டால் மொத்தமும் 0 ஆகிடும். So L cube cancel ஆகிடும். Then we have only W by capital YI into L cube by 3. Left side Y. இதுதான் depression of a cantilever, அதுக்கான expression. W by YI into L cube by 3. இதில் ஆக்சுவலாக 3 ஸ்பெஷல் கேஸ் உண்டு. So Y is equal to W into L cube by 3 caps y into I. இந்த டபிள்யூன்றது என்னென்னா ஆக்சுவலாக அதில் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ். ஸோ mg L cube by 3y
இன்ட்டு ஐ. இந்த ஸ்பெஷல் கேஸ் எதை பொறுத்து மாறும்னா இந்த கிராஸ் செக்ஷனல் வியூ இருக்கு இல்லையா, சப்போஸ் நம்ம யூஸ் பண்ணுற பீமோட கிராஸ் செக்ஷனல் வியூ வந்து ரெக்டாங்குலர் இருந்தால் என்ன ஆகும்னா ஐ வந்து பிடி கியூப் பை 12 மாறும். ஸோ இந்த பிளேஸில் ஐக்கு பதிலாக ஸோ 3y(i) அதுக்கு பதிலாக பிடி கியூப் பை 12 போடுங்க. இப்போ 3/12 4 ஆகிடும். இந்த 4 வந்து இங்கே வந்துடும், நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ 4mgl கியூப் பை பிடி கியூப் y தான் இந்த டிப்ரெஷனுக்கான ஃபார்முலா. சப்போஸ் இஃப் யூ யூஸ் பீம் வித் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். செகண்ட் கேஸ் என்னென்னா, சப்போஸ் நம்ம யூஸ் பண்ணுற பீமோட கிராஸ் செக்ஷன் சர்க்கிளில் இருந்தால் என்ன ஆகும், அதுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து πr/4/4. அப்போ இதே ஃபார்முலா வந்து நம்ம y வந்து என்ன பண்ணோம், மாற்றி அப்ளை பண்ணோம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I = πr/4/4. இப்போ 4 மேலே கொண்டு போயிருங்க. ஸோ 4mgl³ by 3y πr/4. ஸோ ஃபார் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் depression y is equal to 4mgl³ by 3y πr/4. For rectangular cross section 4mgl³ by bd³ y. Thank you.